ஐஸ்வர்யாலி வேணுண்டா இது வந்து பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவர்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்கடா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. ஓகே ஐஸ்வர்யா பாய். இந்த வீடியோ நான் தான் இது பண்ணது. பிடிச்சிருந்தேன். இது வந்து நைட் வந்து கண்டிமாத்தலை ரோட் அந்த ரோட்டால் போன வீடியோ ஃபுல்லாக பேர் அங்கே பிடிச்சிருக்கும். ஓகே ஐஸ்வர்யா பாய். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. இந்த வீடியோ எல்லாம் கொழும்பு டவுன் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ இங்கேண்டா அங்கே தான் தாங்க போகிறேன். இங்கே தெய்வலை உன்னோட தான் தாங்க போகிறேன். எப்படின்னு நான் நாளைய காலமே ஒரு 4 மணி வலிக்கிட்டேன்டா அங்கே அன்னூராதபுரம் ஒரு 10 மணிக்கு போயிடுவேன். அதுக்கு அங்கெல்லாம் அப்படியே பேசுகிறேன். ஓகே இருக்கேன். ட்ராவல் முடிஞ்சிடும். ஓகே பாய். என் சைக்கிள் அங்கே இருக்கு. பாய். இப்போ 10 மணி சரியோ அல்லான் அண்டை விட்டு தங்கினா இரவு 4:30 வலிக்கிட்டு இங்கே 5:30 37 மணித்தியாலம் எடுத்தது. இதான் கொழும்பு கடற்கரை. இப்போ 10 மணி ஆகிட்டு. இப்போ வீட்டை எஃப்னால் ஒலிக்கிட போகிறேன். நிறைய பேர் கோல் எடுத்து கொண்டு நிற்கிறீங்க. ஆன்சர் பண்ணல. இந்த ஃபோனில் சார்ஜ் இல்லாதபடியாக ஆன்சர் பண்ணல. அப்படி 2 தடவை மேலே கோல் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இதான் கொழும்பு. 1 பேர் வந்து திலக்ஷன் எந்த வயசு தான் கொழும்புல இருக்கிறான். 1 விட்ட தாங்கிட்டு பிடிச்சிட்டு இப்போ யாழ்ப்பாணம் போகிறேன். 10 மணி ஆகிட்டு. சைக்கிள் அங்கே நிற்குதாண்டா. டபுள் சைக்கிள் நிற்குதாண்டு இல்லை. அது வந்து பைக். அது வந்து பல்சர் பைக். நான் சைக்கிளாக வந்தேன். ஓகேயா. இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்கு. வந்தவாதம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்துறையிலேருந்து கொடியாம் வந்து எக்கச்சி வந்து ஆனைரவு வந்து கிளிநொச்சி வந்து பரந்தம் வந்து கிளிநொச்சி வந்து மௌனியா வந்து அடுத்த வேண்டா ஒரு இடத்துக்கு வந்து நாங்களே அதுக்கடுத்த வந்து தம்புள்ள அடுத்த குருநாள் வந்து அப்படியே குருநாளுக்கு அடுத்த கொழும்பு வந்தேன். மதவாச்சியம் கொண்டு வந்த மாதிரி கிடக்கு. அது இங்கே அனுராதபுரம் அதுக்கு முன்னமாக்குமோ அது. நான் இப்போ வந்து எதால் போகிறேன்டா கண்டி போய் மலை அதால் போய். ஆனால் வந்தவாதம் வந்து இரவு இருட்டண்டபடியாக சீரியாக பார்க்கல. சரியா. நான் இல்லை அந்த வாதம் வந்து வரைக்க வந்து நைட்டண்டபடியாக சீரியாக பார்க்கல. ஆனால் இப்போ போய் கண்டிப்பாக சீரியாக பார்த்து கொண்டு தான் போவேன். நைட்டு வந்து அதான் சீரியாவுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் வந்தது. ஆனாலும் சீரியா வாக்கிறேன். இந்த நைட்டண்டோடையா தெரியலை. ஆனால் சீரியான்னு போட்டு கிடந்தா. அதனால் இப்போ வந்து கண்டி போய் அதே நாங்கள் கண்டி போய் தம்பலில் போய் கண்டி போனால் குருநாள் போகிறதில்ல. கண்டி போய் தம்பலில் போய் அப்படியே சீரியா நம்மளே பக்கத்தில் சீரியாவுக்கு போய் எங்கே சீரியா போயிட்டு நான் வீட்டை போக வேண்டியா. சீரியா அனுராதபுரம் அப்படியே வீட்டை போக வேண்டியா. இன்னும் வந்து 89 கிலோமீட்டர் கண்டிக்கு இருக்குது. ஓகே. கண்டிக்கு வந்து 70 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து மேலே வீடியோ தெரியலை. அது சைட்டாக இருக்கிற வீடியோ தெரியலை. இதுதான் சோடா குடிக்கிறேன்.
இன்னும் கண்டிக்கு வந்து 70 கிலோமீட்டர் இருக்குது. கண்டிக்கு எடுத்த ஏதாவது போனேன்டா கண்டிக்கு எடுத்த டம்புல்ல, அடுத்தது அனுராதபுரம், அடுத்தது எங்கே வவுனியா கிளிநொச்சி கொடியாம். வவுனியா கிளிநொச்சி எக்கச்சி கொடியாமம். கண்டி ரோட் தான், வேவல் வெனிய அந்த இடம் தான். இந்த இடம் வந்து இது மலைன்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளம் வந்து பெரிய பள்ளம் வந்து வந்தது. பள்ளம் வந்தால் மேடு கட்டாயம் பெறும். வந்ததை வச்சு சொல்கிறேன்.
கண்டிக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு பெரிய மலையொண்டு கிடக்கு. வெக்கமராவில் இந்த ஊகாட்டு இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் இருக்குது. இங்கே ரோட்லேருந்து பக்கத்தில் அது வந்து வீடியோண்டபடியாக தான் கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி காட்டுது. கண்ணுக்கு எப்படி இருக்கேன்டா சும்மா அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் வந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ சரியாக டைம் வந்து 4:40 சரியா சிறுவர் பாய். கண்டிக்கு வந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. கண்டி போயிட்டு இங்கே டம்புள்ள போயிட்டு அடுத்து அனுராதபுரம் போயிட்டு அவனியா கிளிநொச்சி எஸ்னா பருத்துரு அவ்வளோதான். அதோட வந்து ட்ராவலிங் முடியுது. மொத்தமாக 140 கிலோமீட்டர். இந்த வீடியோ பிடிச்சாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். கண்டிக்கு மேலே தான் போய் கொண்டிருக்கிறேன். கண்டிக்கு 40 கிலோமீட்டருக்கு கண்டி வந்துட்டான் நல்ல ஸ்பீடில் போகுதா. சைக்கிள் சும்மா நடுங்குது அந்த மாதிரி விதத்துலாம் போகுதுங்க. ரோட்டெல்லாம் பார்த்தாதுங்க. கண்டி வந்தாச்சு. என்னோட சிங்களம் எல்லாம் சிங்களத்தில் ஓட்டுருக்கு. இங்கே ரோட்டு எப்படி போகுதுங்க. சைக்கிள் பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காட்டி விழுந்துடும். சைக்கிள் நடுங்குது. பிரேக்கெல்லாம் விதிக்க இருக்கா ஏன்னாண்டா வந்து காலெலாம் பிடிக்கணும். ஏன்டா ஒரு வழி இல்லை. ஏன்னு சொன்னீங்க அதுதான் ஏன்னு சொல்லலாம். இது வந்து மேலே இங்கே வெளியிலேருந்து ரங்குறன் வெள்ளை ஸ்பீட்லாம் இருக்குங்க. இது சரிஞ்செல்லாம் கிடக்கு. மண் சரி ஏற்பட்டுருக்கா. அங்கே கண்டி மேலே ஏறும். இந்த தொடர் மேலே தானே இப்படிதாங்க ஒரு 7 மணிக்கு அதுவும் இப்படிதாங்க வெளியே தாங்க போகணும். மேலேண்டா ஒரு வழி இல்லை. மேலைக்கு மேலால தானே வரும். கண்டிக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது சரியா. ரோட் என்ன மாதிரி இருந்தால் சும்மா அந்த மாதிரி அதில் வீடியோ எடுக்கிறாது. இப்படி ரோட் இருந்தாண்டா சில்லெல்லாம் சும்மா இப்படி சில்லெல்லாம் சும்மா நடுங்கிற மாதிரி ரோட் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கு 30 கிலோமீட்டர் இருக்குது. மழை வந்து லைட்டாக பெய்யுது. அந்த லைட்டாக இருட்டடிக்கிறாங்க. மழை வந்து லைட்டாக பெய்யுது. இன்னும் 30 கிலோமீட்டர் கண்டா இன்னும் 1.5 மணி காலத்தில் கண்டி போயிடுவேன். அப்படியே நிற்கிறேல நம்மள மட்டும் நிற்கிறேல நல்ல பெரிய மழை பெய்யுது வாருங்க. ஐஸ்ரோல் இது என்னென்னா இப்போ பார்ட் 3 வீடியோ இப்போ பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த 3ம் பார்த்தாக்களுக்கு நன்றி. இந்த சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுவாங்க. இன்னும் ஒரே ஒரு பார்ட் 4 ஒரே ஒரு இதான் கடைசி வீடியோ. இங்கே இருந்திருந்தா அங்கே டம்புள்ளையிலேருந்து பருத்துவர மட்டும் அந்த ரோட் ஃபுல்லாக இந்த பார்ட் 4 இருக்குது. பார்ட் 4 அடுத்த 20 நிமிஷத்தால் வரும். பார்த்து மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே சார், நன்றி.